ரீசெண்டாக ஒருத்தங்க படிக்கிற ஸ்கூலில் பிக்னிக் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ரூபாவை பே பண்ணிட்டாங்க. அம்மா எங்கே போகிறாங்க? சென்னையிலேருந்து ஊட்டிக்கு போகிறாங்க. ஆனால் ஊட்டிக்கு போகிறோன்னு சொல்லி 9,700 rupees ஒவ்வொரு குழந்தைகிட்டேருந்து வாங்கியாச்சு. டேட் அனௌன்ஸ் பண்ண போது தான் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை தான் ரிட்டர்ன் வருது. இந்த பொண்ணு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வரும்பொழுது அம்மா கிட்ட சொல்கிறா, அம்மா சண்டே மாஸ் பங்கெடுக்க முடியாதுமா, அது மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ அம்மா இவகிட்ட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா நீ பிக்னிக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொன்ன என்ன ஆகும்? அந்த வீட்டில் கண்டிப்பாக அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் சண்டை வரும். இப்படி தாங்க சண்டை உருவாகுது. அம்மா அந்த பொண்ணுக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க, நீ முடிவு பண்ணு அப்படின்ட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளியில் பங்கெடுக்க முடியாது, இனி நீ முடிவு பண்ணு, திருப்பள்ளியா ஊட்டியான்னு. சண்டே திருப்பள்ளி மிஸ் பண்ணி எனக்கு அந்த பிக்னிக் வேண்டாம் அப்படின்னு ஒரு 10th standard பொண்ணு சொல்கிறான். பாருங்க, இப்போ அந்த வீட்டில் அமைதி, நிலையான அமைதி. அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் பிரச்சனை இல்லை, சண்டை இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு முடிவெடுத்துட்டான், அவளாவே முடிவெடுத்தான். when she took that, she was at peace. அம்மா சொன்னாங்க 9,700 rupees டீச்சர்கிட்ட போய் கேளு, தந்தா தரட்டும், போனா போதுன்னு விட்டுட்டாங்க. யாராவது ஒருத்தர் நன்மை சொல்லுவாங்க, யாராவது ஒருத்தர் தீமையை சொல்லுவாங்க, அப்போதாங்க அந்த சண்டை வருது. அப்போ அமைதிக்கு காரணம் அமைதி தரும் ஆண்டவராக இருந்தால் நிலையான அமைதியா இருக்கும். அமைதிக்கு காரணம் ஆண்டவர் தராத அமைதியா இருந்தால் அந்த அமைதி நிலையில. வீட்டில் 5 பேர் இருக்கிறீங்க, 5 பேரும் கேடு கட்டவங்களா இருந்தா வீட்டில் அமைதியா இருக்கும். ஏன் தெரியுமா? அது நிலையில்லாத அமைதி. 5 பேருமே காம்ப்ரமைசிங். இன்னைக்கு 5 பேருமே முடிவெடுக்கிறீங்க பூசைக்கு போக வேண்டாம், வீட்டில் அமைதி. ஏன் தெரியுமா? 5 பேருக்கு அதில் விருப்பம் இல்லை பூசைக்கு போகாமல் இருக்கு. ஆனால் அதில் ஒரு ஆளாவது யாராவது இன்னைக்கு பூசைக்கு போகணும், இன்னைக்கு கேட்டிஸ்க்கு போகணும் அப்படின்னு இருந்தா அவ்வளோதான், அவங்க எதிரியாக மாறிடுவாங்க. நன்மையும் தீமையும் ஒரே வீட்டில் இருக்கு. 2 பேருமே நல்லவங்களாக இருந்தால் நிலையான அமைதி, 2 பேருமே கெட்டவங்களாக இருந்தால் நிலையில்லாத அமைதி.